ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் குட்டி பட்டூஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா சோலா பூரி. இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ சோலா பூரி செய்யறதுக்கு நம்ம மாவு ரெடி பண்ணிக்கலாம். நான் 2 கப் மைதா எடுத்திருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். ரெண்டு டேபிள் ஸ்பூன் ரவை எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, 1 டேபிள் ஸ்பூன் உப்பு, 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா எடுத்திருக்கேன். இப்போதான் நம்ம பூரி புசு புசுன்னு நல்லா வரும். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1/4 கப் நல்ல கெட்டியான தயிர் எடுத்திருக்கேன். இதுக்கு நான் 1/2 கப் தண்ணி எடுத்திருக்கேன். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சுக்கோங்க. அப்புறம் நிறைய ஆயிடுச்சுன்னா மாவு ஒரு மாதிரி பிசு பிசுன்னு ஆயிடும். மாவு ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இந்த அளவுக்கு சாஃப்டா இருக்கணும். இப்போ இது மேலே நான் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணேன். நல்லா எண்ணெயை தடவிட்டு இதை 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் நல்லா ஊறணும். சோளாபூரி செய்யறதுக்கு நம்ம மாவு 2 மணி நேரம் ஊற வச்சோம். அது ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் உருண்டை பிடிச்சி வச்சிருக்கேன். இது தேய்ச்சி நம்ம எப்படி சுட்டு எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த பக்கம் நான் எண்ணெய் காய வச்சிருக்கேன். இது ஹீட் ஆகிட்டு இருக்கோம். அதுக்குள்ளே நம்ம பூரி எப்படி தேய்க்கிறதுன்னு பார்க்கலாம். தேய்ச்சிக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் திக்னஸாகவே தேய்ச்சிக்கணும். அப்போ தான் பூரி நல்லா உப்பி வரும். நம்ம பூரி தேய்ச்சி வச்சாச்சு. எண்ணெயும் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம பூரி போட்டு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டீங்கன்னா அதுக்கு நல்லா உப்பி வரும். எப்போவுமே பூரி போடும்போது நல்லா எண்ணெய் காஞ்சிருக்கணும். நம்ம காயத்துக்கு முன்னாடி போட்டோம்னா அது உப்பியும் வராது, எண்ணெயை குடிச்சிடும். பாருங்க நம்மளோட பூரி எவ்வளோ சூப்பராக அழகாக உப்பி வந்திருக்கு பாருங்க. நீங்கள் இதை விட பெருசாக தேய்க்கணுன்னாலும் தேய்ச்சிக்கலாம். இல்லை ஹோட்டலெல்லாம் கொடுப்பாங்க பார்த்தீங்களா, பெரிய சைஸில், அந்த மாதிரி கூட தேய்ச்சிக்கலாம். இந்த மாதிரி 2 சைடு திருப்பி போட்டு அவ்வளோதான், எடுத்துட வேண்டியதுதான். நம்மளோட சோளா பூரி ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட சோளா பூரி இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது பாருங்க, உங்களுக்கு காமிக்க எவ்வளோ சாஃப்டாக இருக்கு. இது கூட சென்னா மசாலா வச்சு சாப்பிடும் போது இன்னுமே ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இப்போ சோளா பூரி எப்படி சாஃப்டா புசு புசுன்னு செய்யறதுன்னு பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்க வீட்லயும் நீங்க இதை ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம குட்டி பட்டூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க இந்த மாதிரி போடுற ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.